வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான வடகறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி தோசைக்கு நல்ல பொருத்தமான இந்த சைட் டிஷ் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு போட்டுட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேங்க. 1 மணி நேரம் குறையாமல் நல்லா ஊறிடுச்சு. 1 மணி நேரம் டு 1.5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ இது தண்ணி நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. 2 பல் பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் போட்ட 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டேங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இதில் நம்ம ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் அதை இந்த போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் போட்டுடலாம். கிள்ளி போட்டுடலாங்க. இப்போ நம்ம ஒரு மினி இட்லி தட்டு எடுத்துகிட்டு அதில் எல்லா குழியிலையும் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்னதாக அதில் கிள்ளி எடுத்து வச்சிடலாங்க. எல்லா குழியிலையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பானை வச்சுட்டு அடியில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததும் ஒரு கிண்ணம் அது மேலே வச்சுட்டு அது மேலே இந்த பிளேட்டை வச்சிடலாங்க. இட்லி தட்டு வச்சுட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் குறையாமல் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இப்போ இந்த வடகறி பண்ண என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. இப்போ பருப்பும் நல்லா வெந்துருச்சு, இறக்கி வச்சிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். வெங்காயம் இது போல் சாப்பரில் 1 பெருசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. தக்காளியும் சின்னதாக 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. அதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுடலாங்க. இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் இதில் போட்டு வதக்கிக்கலாம். கூடவே நான் ஒரு மிளகாய் ஒன்று கட் பண்ணி போட்டுட்டேங்க. கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுடலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுருந்து தக்காளியும் போட்டுட்டு வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுட்டு சேர்த்து வதக்கிடலாங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. நான் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் ப்ளெயின் மிளகாய் தூள் போட்டேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா இந்த கரண்டியில் இப்படி கலந்துடலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுடலாங்க. இதுவும் நல்லா கலந்துடலாம். இப்போ வேக வச்சு இறக்கி வச்சுருந்த கடலைப்பருப்பு உருண்டையை நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு நல்லா கையில் மேஷ் பண்ணிக்கலாங்க. நல்லா தூளை இதை போல் நசுக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதில் கடாயில் போட்டுட்டு தேவைப்படுற தண்ணி இதில் ஊற்றிட்டு கலந்துடலாங்க. ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தளர தேவைப்பட்டது இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் கூட ஊற்றிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டுங்க. மூடி வச்சிடலாம்.
இப்போ நல்லா கொதிச்சு தண்ணியும் நல்லா வற்றிடுச்சுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். மேலே கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாங்க. அருமையான இட்லி தோசைக்கு பொருத்தமான சைட் டிஷ் வடகறி தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான சைட் டிஷ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.